yes ஹலோ ma'am. ரெக்கார்ட் வந்துருச்சா உனக்கு? காலை வேணும். இப்ப ஆயிட்டு இருக்கு. அவன் எனக்கு மேல மறந்துட்டான் போல ரெக்கார்டு போட. என்னடா நான் அப்பவே ஸ்டார்ட் பண்ணப்பவே உனக்கு ஹலோ ரெக்கார்ட் கொடுத்துட்டேன். Yes ma'am, பாஸ் பண்ணி வச்சிருந்தேன் மேம். பாஸ் பண்ணிட்டியா? சரி சரி பரவாயில்ல. சரியா? ஸோ ரோல் ஆஃப் லைட் அண்ட் ரோல் ஆஃப் டெம்பரேச்சர். லைட்னா என்ன சொன்ன? பீரியாடிசம். போட்டோ பீரியாடிசம். எஸ் மேம். டெம்பரேச்சர்னா வெர்னலைசேஷன். வெர்னலைசேஷன். இப்போ இது ரெண்டுத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போட்டோ பீரியாடிசம்னா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? எஸ் மேம். போட்டோ பீரியாடிசம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க லைட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. எவ்வளோ லைட் கொடுத்தா இந்த பிளான்ட் பூ பூக்கும்? நான் சொல்றது புரியுதா? எவ்வளோ லைட் கொடுத்தா இந்த பிளான்ட் பூ பூக்கும்? பூ பூக்கும்ன்றதுதான் நம்ம போட்டோ பீரியாடிசம்னு சொல்லுவோம். சரியா? சில பிளான்ட், இப்ப இந்த பிக்சர் நான் ஜூம் பண்றேன். இதுதான் உங்க என்சிஆர்டில இருக்க பிக்சரு. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் போட்டோ பீரியட்னு ஒண்ணு உண்டு. என்னது? கிரிட்டிக்கல் போட்டோ பீரியட். இந்த பீரியடுக்கு மேல நீங்க பூ வச்சீங்கன்னு வைங்க, பூவை வெளிச்சத்துல வச்சீங்க அப்படின்னாதான் சில பூங்க பூக்கும். அந்த பூக்கு பேரு லாங் டே பிளான்ட். சில பூ பாத்தீங்கன்னா இவ்வளோ பீரியட் வச்சீங்கன்னா பூக்காது. அந்த பீரியடுக்கு கீழே வச்சீங்கன்னா தான் பூக்கும். அதுக்கு பேரு ஷார்ட் டே பிளான்ட். இன்னும் சில பிளான்ட்டுக்கு சுத்த கோரிலேஷனே கிடையாது. நீ லைட்டை வச்சு நிறைய நேரம் வச்சினாலும் சரி, கம்மி நேரம் வச்சினாலும் சரி, நான் பூ பூப்பேன் அப்படின்னு சொல்றது டே நியூட்ரல் பிளான்ட். மேம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா மேம்? இவ்வளவு நேரம் நான் வந்தேன், இப்பதான் வந்தேன். இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கேனே. இப்ப சொன்னீங்க மொத்தம் ரெண்டு தான். ஒன்னு போட்டோ பீரியாடிசம் அப்படின்னா லைட்டை வச்சு பூக்கிறது. இன்னொன்னு வெர்னலைசேஷன்னா டெம்பரேச்சரை வச்சு பூ பூக்கிறது. இப்போ கிரிட்டிக்கல் பீரியடுக்கு மேல வச்சாதான் பூ பூக்கும்னா அதுக்கு பேரு லாங் டே பிளான்ட். கிரிட்டிக்கல் பீரியட் கீழே வச்சாதான் பூ பூக்கும் அப்படின்னா, இப்ப பாரு கிரிட்டிக்கல் பீரியடுங்கிறது 5 ஹவர்னு வச்சுக்கோ. சும்மா உனக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஸ்பீக்கர் இருக்குமாப்பா அங்க கூட்ரோட்ல? என்னப்பா? நம்ம லேப்டாப்ல சவுண்ட் கேட்க மாட்டேங்குதா? இருந்தா கேக் வேணாம், அதை வாங்கிக்கோ. ஏய், என்கிட்ட பேசுறியா வேற யார்கிட்டயோ பேசுறியாடா? அம்மா, என் வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதாமா? எஸ் மேம். இவன் வேற யார்கிட்ட பேசுறான் போல. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா லாங் டே, ஷார்ட் டே அண்ட் டே நியூட்ரல்னா என்னன்னு? எல்லாருக்கும் கிளியரா? எஸ் மேம். ஓகே மேம் கொஞ்சம் சரியா? நான் அடுத்து போறேன். அம்மா கொஞ்சம் முன்னாடியே வாங்கம்மா, லாகின் ஆகி பாரு. நான் எத்தனை வாட்டி இங்க பாஸ் பண்ணிட்டு போய் உங்களை அட்மிட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சுதர்சன் யாரு? நான் இன்னைக்குதான் புதுசா பாக்குறேன். சுதர்சன் உங்க ஸ்டூடெண்டாமா? பாய்ஸ் குரூப்ல இருக்காரா? மேம் எங்க பாதி பேர் தியானத்து தெரியல. பாதி பேரு தெரியலையா? எனக்கு தெரியல. பாதி பேர் யாருன்னு தெரியல எனக்கு. சுதர்சன் சுதர்சன் நியூ ஸ்டூடெண்டாப்பா? சுதர்சன் சுதர்சன் சரி பாத்துக்கோங்க. கரெக்டா கொஞ்சம் முன்னாடியே லாகின் ஆகி வரணும். சரியா? நிறைய பேர் ரொம்ப லேட்டா வரீங்க. இப்படி வந்தீங்கன்னா நீங்க தான் மிஸ் பண்ணுவீங்க. சரி, அடுத்து டே நியூட்ரல் மட்டும் சொல்லுங்க. டே நியூட்ரல்னா லைட் பத்தியே பிரச்சனை இல்ல. நிறைய நேரம் வச்சினாலும் சரி, கொஞ்ச நேரம் வச்சினாலும் சரி பூ பூப்பேன்னு அர்த்தம். சரியா? அதுதான் டே நியூட்ரல் பிளான்ஸ். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது வெர்னலைசேஷன்.
வெர்னலைசேஷன் மொத்தம் 6 தான் வருது. அவ்வளவுதான்டா. அதுதான் நான் சொன்னல சின்ன டாபிக் தான்டான்னு. அதுதான் போட்டோ பீரியட். ஜஸ்ட் ஒரு பேரா தான் இருக்கும் உங்களோட NCERT புக்ல. புக் டவுன்லோட் பண்ணிட்டியா இல்லையா? பண்ணியாச்சு மேம். ஆனா எந்த யூனிட் எதுன்னு தெரியல. மாறி இருக்கா, எந்த யூனிட் எதுன்னு தெரியல. அவ்வளவு வித்தியாசம். ஏய், நான் தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டாபிக் சொல்லி அதுல என்னென்ன இருக்கும்னு சொல்லி தானடா நடத்துறேன். அது யூனிட்டுக்கு என்ன? ஏய், என்னடா NCERT புக் பாட்னி ஜுவாலஜின்லாம் கிடையாது. வெறும் பயாலஜி புக் தான். 11th புக் டவுன்லோட் பண்ணிருக்கியா இல்லையா? 11th புக் பண்ணியாச்சு மேம். அதுல பிளான்ட் பிசியாலஜின்னு ஒரு சாப்டர் இருக்கு பாரு. கையில புக் எடு. புக் எடுத்துறேன். போன்ல தான் இருக்கு. பிளான்ட் பிசியாலஜி யூனிட்ட பாரு. 4வது யூனிட் எடுத்து பாரு. இங்க போச்சு. எடுத்தியா? இருங்க மேம். எடுத்துட்டு சந்தோஷ் எடுத்துட்டான் பாரு. பேஜ் நம்பர் 252 எவ்வளவு கரெக்டா அனுப்பியிருக்கான் பாரு. நீ இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து பாருடா. இண்டெக்ஸ் பேஜ்ல 4வது யூனிட்ல 5 சாப்டர் இருக்கா? எஸ் மேம். என்னன்னா 5 சாப்டர் படி. ஐயோ வெளிய வந்துட்டேனே. இங்க போச்சு. கை இந்த போன் இப்பதான் மக்கார் பண்ணுமா எனக்கு? இங்க போச்சு. சரி சந்தோஷ் நீ படிடா. புக் கையில வச்சிருக்கல. Plant physiology மேம். படிமா. Transport in plant, mineral nutrition, photosynthesis in higher plants, respiration in plants. Photosynthesis in higher plants. Respiration in plants. Plant growth and development. இருக்கா? plant growth and development குள்ள தான் இந்த டாபிக்லாம் படிச்சிட்டு இருக்கோம். நீ பார்க்கலடா சக்தி, சரியா? நான் அப்படியே உங்களுக்கு NCERT புக்ல நீட் சிலபஸ் எப்படி இருக்கோ அப்படிட்டு வரேன், சரியா? எடுத்து பாரு. அப்பதான் உனக்கு புரியும் எங்க இருக்கிறோம், நம்ம எவ்வளவு சாப்டர் முடிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்ப பாத்துக்கிட்டியா? தேடுறேன் மேம். இப்பதான் பாத்தீங்க, காணாம போச்சு மறுபடியும். அப்புறம் தேடி பாரு. சரி, நான் லாஸ்ட் டாபிக் வெர்னலைசேஷனோட முடிக்கிறேமா? சோ போட்டோ பீரியாடிசம்ன்றது லைட்டை வச்சு பூ பூக்கிறது. வெர்னலைசேஷன்ங்கிறது டெம்பரேச்சரை வச்சு பூ பூக்கிறது. சில பிளான்ட்டுங்களுக்கு கம்மி டெம்பரேச்சர் இருந்தா மட்டும்தான் பூக்கும். நான் சொல்றது புரியுதா? நம்மளோட தமிழ்ல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடி பட்டம் தேடி விதைக்கணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜூன், ஆடின்றது ஜூன் தானே. ஜூன் மந்த்ல நீங்க விதைச்சீங்கன்னு சொன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். அந்த பிளான்ட்டுக்கு டெம்பரேச்சர் கம்மியா கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? குளுமையா இருக்கும், அதிக சூடு இருக்காது. சோ அப்படியே நினைச்சு பாருங்க. நீங்க ஜூன்ல விதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்டா ஜனவரியில, அதாவது தை மாசத்துல அறுவடை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் தானே டெம்பரேச்சர் ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? இதுதான் வெர்னலைசேஷன். ஆக்சுவலா நீங்க நினைச்சுக்கலாம் ஏதோ இங்கிலீஷ்ல பெருசா என்னமோ சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் நம்ம தமிழ் ஆளுங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணதுதான். ஜூன்ல விதைக்கிறோம் அப்படின்னா ஹார்வெஸ்டிங் தை மாசத்துல வருதுன்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். சோ இத வச்சுதான் வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. ஸ்ப்ரிங் வெரைட்டிஸ், வின்டர் வெரைட்டிஸ்ன்னு. இப்போ ஸ்ப்ரிங்ல விளையிற ஒரு சில கோதுமையை எடுத்துக்கிட்டு போய் நீங்க வின்டர்ல விதைச்சீங்கன்னா விதையாது. நான் சொல்றது புரியுதா? வளராது. சோ அந்த காலத்துல அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சிருப்பாங்க. நீங்க யார் வீட்லயாவது அறுவடை விவசாயம் செய்யற ஃபேமிலி இருக்கீங்களா? யாருமே இல்லையா? அப்பனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சரியா? சோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரியா? ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இப்ப எடுத்துடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த டைம்ல எது பூக்குமோ அதை போடுவாங்க. எதுக்கு அதிக டெம்பரேச்சர் தேவையோ அதை விதைப்பாங்க. இதுதான் வெர்னலைசேஷன். இது புரியுதா எல்லாருக்கும்? சோ ஸ்ப்ரிங் வெரைட்டிஸ், வின்டர் வெரைட்டிஸ்னு உண்டு. ஸ்ப்ரிங் எடுத்துட்டு போய் நீங்க வின்டர்ல விதைச்சீங்கன்னா ஜெர்மினேட் ஆகாது. வின்டர் எடுத்துட்டு போய் ஸ்ப்ரிங்ல விதைச்சீங்கன்னா பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, இது கிளியரா?
ஓகே, இதோட நேத்து சாப்டரோட பெண்டிங் முடிஞ்சதுமா. இப்போ நான் புது சாப்டர் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் நடத்த போறேன். மேம் அதே புக் என்சிஆர்டி புக்ல ஃபீட் டார்மன்சி இருக்கு மேம். என்னம்மா ஃபீட் டார்மன்சி டாபிக் இருக்கு. எல்லாமே இருக்குல்ல, சீட் டார்மன்சி எல்லாமே எல்லாமே இருக்குமா. அம்மா ஒரு நிமிஷம் மியூட்ல போடுங்க, என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. நான் சும்மா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்ளைன் வீட்டு கதையெல்லாம் யாரோ பேசுறாமா. விஜய் சங்கர், விஜய் சங்கர் மியூட்ல போடு. விஜய் சங்கர் இங்க ஆன் பண்ணிட்டு வீட்ல பேசிட்டு இருக்கிற. ஓகே, நான் நடத்துறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கண்டிப்பா இருக்கும். பட் என்னன்னா சில டாபிக் நீங்களா படிக்கலாம் மாதிரி இருக்கும்ல, அது மட்டும் தான் நான் விடுவேன். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு கிராஷ் கோர்ஸ் டைம்ல இவ்ளோ ஃபுல்லா நம்ம பண்றதே பெரிய விஷயம். சரியா, இதுக்கு மேல ரொம்ப பண்ண முடியாது. பட் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா புக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நான் நடத்தின பிறகு எடுத்து பறிச்சீங்கன்னா, இப்ப நான் இங்க உங்களுக்கு 1.5 hourல முடிக்கிறேன்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா 4 hour 5 hour கூட ஆகும் முடிக்கிறதுக்கு. மேக்சிமம் 6 hour கூட ஆகும். பட் என்னன்னா உங்களால படிக்க முடிகிற சில விஷயம் மட்டும் உங்களுக்கு விட்டுட்டு முடியாத எல்லாமே நானே நடத்திட்டே இருக்கிறேன் கட கட கடன்னு. சரிதான்? என்ன சிலம்பரசன் என்னப்பா போட்டிருக்கேன் எனக்கு புரியல. நான் எடுக்கிறதோட என்சிஆர்டி புக்ல கம்மியா தான் இருக்கு மேம். நீங்க எடுக்கிறதோட என்சிஆர்டி புக்ல கம்மியா தான் இருக்கா? ஓகே, குட். அப்ப அதை விடவே நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லையா, அந்த சாட்டிஸ்பாக்சன் இருந்தா ஓகே. ஓகேமா, குட். சரி, இப்ப அடுத்த லெசன் போலாமாமா? ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட் பிசியாலஜிலேயே கஷ்டமான சாப்டர் இது ஒண்ணு, போட்டோசிந்தசிஸ் ஒண்ணு. அதனால நீங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட கவனிக்கணும். இந்த சாப்டரையும் அந்த சாப்டரையும் கவனிப்பீங்களா? எஸ் மேம். ஓகே, ரெடியா இருக்கலாமா? கொஞ்சம் நான் இப்போ ஒயிட் போர்ட் ஷேர் பண்றேமா. ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். இதுல நம்ம ரொம்ப நிறைய இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பயப்படுவீங்க. அப்படி நினைக்காதீங்க, கொஞ்சமா தான் படிக்க போறோம்ன்றத நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் படிப்போம்மா. செகண்ட் இதுல ஒரு 4 சைக்கிள் படிப்போம். என்ன படிப்போம்? 4 சைக்கிள். 4 சைக்கிள்ஸ். அது என்னன்னு சொல்றேன். நம்பர் 1 glycolysis. ஆமா ஆமா. Oxidative decarboxylation. Number 1. Number 2. யாருன்னு பாருங்க. அது கபிலன் இருக்குமா? எங்க கபிலன் இருக்குமா? யாரோ கபிலன். நான் இன்னொரு வாட்டி யார் வீட்டுல இருந்தாலும் சவுண்ட் வந்ததுன்னா எடுத்துட போறேம்மா, அவங்கள ரிமூவ் பண்ணிட போறேன். எனக்கு தொண்டை வலிக்குதுடா. ஏன்டா அன்மியூட் போட்ட கபிலன்? பேச மாட்டேங்கிறாமா இவன். சரி, தேர்டு வந்து அப்போ உன் மைக் நல்லா தான் ஒர்க் ஆகுது, நீ தான் பேச மாட்டேங்கிற. தேர்ட் ஆக்சிடேட்டிவ் கார்பாக்சிலேஷன். ஃபோர்த் சைக்கிள் கிரெப்ஸ் சைக்கிள். சாரி, தேர்டு கிரெப்ஸ். ஃபோர்த் வந்து ETS. ETSனா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகேவாமா? இது முடிஞ்ச பிறகு இன்னைக்கு படிச்சோம் பாத்தீங்களா, போட்டோ பீரியாடிசம் வெர்னலைசேஷன். அது மாதிரி ஒரு 2 குட்டி டாபிக். ஒன்னு
amphipolic pathwayனா என்ன? ரெண்டாவது ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட்னா என்ன? இதோட இந்த சாப்டர் முடியுமா? இப்ப ஒரு ஐடியா கிடைச்சதா உங்களுக்கு இந்த சாப்டருக்குள்ள என்னென்ன இருக்கும்னு? தரங்க பசங்களா? நம்பர் 1 நேத்து நான் சொன்ன மாதிரி கலர் பென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வச்சுக்கோங்க கையில. நம்ம சைக்கிள்ஸ் கூடவே படிக்க போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லெசன் இன்னைக்கே முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட். முடிக்க முடியலன்னா நாளைக்கு கொஞ்சம் பாத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான லெசனுமா. இதுவும் போட்டோசிந்தசிஸும் மத்தது கம்பேர் பண்ணதோட எடுத்தோன்னே இது எடுத்தேன்னு வைங்களேன், நீங்க பிளான்ட் பிசியாலஜினாலே பயந்து ஓடிடுவீங்க. இப்ப ஏற்கனவே 2 ஈஸி லெசன் படிச்சு முடிச்சோன்னா உங்களுக்கு பிளான்ட் பிசியாலஜி பயம் இல்ல அப்படின்னு உள்ள வந்திருப்பீங்க. அதனாலதான் 3rd இது கொடுக்குறேன். சரியா? நான் ஒவ்வொன்றும் கொடுக்கறதுலயும் ஒரு சின்ன சின்ன அர்த்தம் இருக்கும். ஸ்கிரீன் வேற மாதிரி தெரியுதா? ஸ்கிரீன் உங்களுக்கு எல்லாம் எப்படிமா தெரியுது? ஏதோ ஃப்ளோரா வேற மாதிரி தெரியுதாமே, என்னன்னு பாருங்க. எல்லாருக்குமாமா? இல்ல மேம். நான் வெளிய போயிட்டு உள்ள வா. இவங்களுக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். உனக்கு தான் ப்ராப்ளம். சரி, இது கவனிச்சிங்களா? இதுதான் ரொம்ப 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 இப்ப முக்கியமான ஒரு பார்ட் சொல்லி தர போறேன். நல்ல காது வச்சு கேளுங்க. சைக்கிள்ல நம்ம இங்க என்ன சொன்னோம்? 4 சைக்கிள் சொன்னோம். என்னென்ன? ஒரு ஆள் ரிப்பீட் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆளு. glycolysis, oxidative decarboxylation, Krebs cycle, electron transport system. இப்போ இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்னென்ன நடக்குது நான் சிம்பிளா சொல்லிட்டா? கவனிங்க. கிளைகோலைசிஸ்ல கிளைகோன்னா என்ன? குளுக்கோஸ். லைசிஸ்னா பிரேக்கிங் டவுன். சோ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா குளுக்கோஸ உடைச்சு 2 molecules of pyruvic acid மாத்த போறோம். பைருவேட் பைருவிக் ஆசிட் ரெண்டும் ஒண்ணுதான். இது புரிஞ்சுதாமா? எஸ் மேம். அடுத்த ஸ்டெப்ல இங்க உங்களுக்கு என்ன மாறுச்சு? 2 molecule of pyruvic acid மாறுச்சுல? இந்த 2 molecule of pyruvic acid will be converted into acetyl CoA. CoA na coenzyme A. ஒரு லிங்கோட படிங்க. சைக்கிள்னா தனித்தனி சைக்கிள் கிடையாது, எல்லாமே சேர்ந்துதான் ஒண்ணு. இது புரிஞ்சுதா? அடுத்து கிரெப்ஸ் சைக்கிள்ல என்ன நடக்கும்னா அந்த அசிட்டைல் CoA வந்ததுல that will be converted into energy. என்னவா கன்வெர்ட் ஆகும்? ATP மேம். ATP. ஒன்னு ATP சொல்லுவோம், இன்னொன்னு NADP சொல்லுவோம், இன்னொன்னு FADP ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு எனர்ஜி. ஆனா எல்லாமே எனர்ஜி தான். இது எல்லாமே உங்க கிரெப்ஸ் சைக்கிள்ல ஃபார்ம் ஆகும். உள்ள போன அசிட்டைல் CoA எனர்ஜியா ஃபார்ம் ஆகும். இந்த இப்ப கிடைச்சது பாத்தீங்களா, இந்த ATP ல NADP ல FADP ல இந்த கிடைச்ச எனர்ஜி மைட்டோகாண்ட்ரியால போய் ஸ்டோர் ஆயிடும். என்னவா ஸ்டோர் ஆகும்னா வெறும் ATP யா மட்டுமே ஸ்டோர் ஆயிக்கும். இது புரியுதா? இதுதான் மொத்த பிளான்ட் ரெஸ்பிரேஷன். மொத்த பிளான்ட் ரெஸ்பிரேஷன்ல 4 சைக்கிள். கிளைகோலைசிஸ் நீங்க என் கூடயே சொல்லிட்டு வாங்க. Glycolysis, oxidative decarboxylation, electron transport system. அது அசிட்டைல் CoAன்றது ஒரு என்சைமா. பார்க்கலாம், சைக்கிள்குள்ள பார்க்கலாம். பாத்திமா எப்படி பண்ணுதுன்றத பாரு. இது புரிஞ்சுதாமா எல்லாருக்கும்? குளுக்கோஸ் 2 molecule of pyruvic acid, acetyl CoA, இங்க எனர்ஜி.
எல்லாருக்கும் இது கிளியரா இருக்கா? வாய் தரங்க. இப்போ ஒவ்வொன்னா உள்ள போய் பார்க்கலாமா? இத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நல்லா மனப்பாடம் பண்ணி ஏத்திக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ல என்னென்ன நடக்கும்ன்றதை ஏத்துங்க. அதுக்கப்புறம் உள்ள போலாம். 2 minutes டைம் தரேன், சீக்கிரம். Yes ma'am. Yes ma'am. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா உள்ள போய் பார்க்கலாமா? போலாம். Yes ma'am. So respiration in plants. So plant என்ன பண்ணுது? கிடைச்ச குளுக்கோஸ உடைச்சது. பாத்தீங்களா இல்லையா? உடைக்கும் போது கிடைச்ச, இப்ப நம்ம சொன்னோம்ல எனர்ஜி கிடைக்குது கடைசியில அப்படின்னு. அந்த எனர்ஜியை அது எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்குவோம்? படிங்க. Transport, movement, reproduction, breathing. இது போல மா யாரோ ஒருத்தர் ஏதோ நம்பர்ல எல்லாம் என்டர் ஆகுறீங்கம்மா. நான் அலோ பண்ணிட்டா வேணாவா? யாருன்னு தெரியல. உங்க நேம்ல என்டர் ஆகி வாங்க. நான் அலோ பண்ணிட்டானா? எனக்கு ரொம்ப தோட்டு பெயினா இருக்கு. இது புரிஞ்சுதாமா எல்லாருக்கும்? Yes ma'am. ஓகேவா? ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு இப்ப புரிஞ்சுச்சு. எனர்ஜி, குளுக்கோஸ உடைச்சி எனர்ஜி, அந்த எனர்ஜியை பிளான்ட் யூஸ் பண்ணி என்னென்ன வேலை எல்லாம் செய்ய போகுது? Absorption, transport, movement, reproduction, breathing. இதெல்லாம் செய்ய போகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம உடம்புல மூச்சு விடுறதுக்கு நம்மளுக்கு மூக்கு இருக்குதா? மூக்கு, லங்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி பிளான்ட்க்கு மூச்சு விடுறதுக்கு யார் ஹெல்ப் பண்றா? ஸ்டொமேட்டாங்கிறது இலையில இருக்கும். லென்டிசில்ஸ்ங்கிறது இங்க பாருங்க, இந்த ஸ்டெம்ல ஓட்ட ஓட்டையா தெரியுதா? நடக்கும். இது புரிஞ்சுதா? ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்ப நம்ம பாத்வே போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது கிளைகோலைசிஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா pathway. EMPனா இத கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னது? எம்டன் மேயர் ஆஃப் பர்னாஸ். திரும்பி எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் மைண்ட்ல பதியும். Embedded mayor of and J Parnassus. அவ்வளவுதான். இது புரிஞ்சுதாமா? Yes ma'am. ஓகே. உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கிளைகோலைசிஸ் மட்டும் எல்லா ஆர்கானிசம்லயும் நடக்கும். உயிரோட இருக்க ஆர்கானிசம், ஐ மீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக். சரிங்களா? இது மட்டும்தான். ஏரோபிக்னு வந்தா அது மைட்டோகாண்ட்ரியால வந்துரும். சோ அப்போ ஏரோபிக் அடுத்த நம்ம 4 சைக்கிள் சொன்னோம்லமா, முதல் ஸ்டெப் மட்டும்தான் எல்லாருக்கும் நடக்கும். ரெண்டாவது ஸ்டெப்ல இருந்து எங்க போயிடும்? மைட்டோகாண்ட்ரியாக்கு போயிடும். இது ஆமா, இங்க பாக்கலையா நீங்க? இது வந்து ஒரு செல்லுல இருக்க சைட்டோபிளாசம்ல நடக்குது. பைருவிக் ஆசிட் எங்க போயிடுச்சு பாருங்க? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போயிடுச்சு. அப்பனா மைட்டோகாண்ட்ரியானா ஏரோபிக் இல்லையா? எஸ் மேம். சோ இது வரைக்கும் அனரோபிக், உடம்புல வெறும் கிளைகோலைசிஸ் தான் நடக்கும். ஏரோபிக்னா கிளைகோலைசிஸ், அதுக்கப்புறம் இருக்க 3 ஸ்டெப்பும் நடக்கும். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ். இப்போ நம்ம போய் கிளைகோலைசிஸ் பாப்போமா? எஸ் மேம். சரி. இப்போ கிளைகோலைசிஸ்ங்கிறது
இது உங்களோட ஸ்டேட் போர்டு புக்ல இருக்கிறதாமா நான் எடுத்திருக்கேன். என்சிஆர்டில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த பார்ட். எஸ் மேம். கொஞ்சம் நிறைய சொல்லி தரணும்ன்றதுக்காக தான் நான் ஸ்டேட் போர்டு பிக்சரை யூஸ் பண்ணிருக்கேன். சோ நான் உங்களை சொன்ன கலர் பென்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா வச்சிருக்கீங்களா எல்லாரும் கையில? ஏன் நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கெலிட்டன் நான் உங்களை படிக்க வைக்க போறேன். நீங்க படி பிறகு ஸ்கெலிட்டனை பார்க்காம எழுதிருவீங்க ஒரு கலர்ல. ரெண்டாவது கலர்ல இந்த ரியாக்ஷன்ஸ் எழுதுவீங்க. இது நான் சொல்லித்தரேன். ஆமா நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணு. ஒரு கிளைகோலைசிஸ நீங்க 5 ஸ்டெப்ல படிச்சு முடிச்சிடலாம். முதல் ஸ்டெப் ஸ்கெலிட்டன், ரெண்டாவது ஸ்டெப் இந்த ரியாக்ஷன்ஸ், சரியா? மூணாவது ஸ்டெப் எங்க ஏடிபி இருக்குது எங்க ஏடிபி இல்ல அது. நாலாவது கார்பன் காம்பவுண்ட் எது அந்த இருக்கு, 6 கார்பனா 3 கார்பனா 4 கார்பனா அது படிக்க போறோம். அண்ட் கடைசி என்சைம்ஸ். இது நம்ம நீட்டுக்கு கிடையாது, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்க படிச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுதா பசங்களா? எஸ் மேம். இப்ப நம்ம ஸ்லோவா ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிக்கலாமா? எஸ் மேம். சரி. ஃபர்ஸ்ட் ஸ்கெலட்டனுக்கு கையில பென்னு இல்ல கலர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ்ங்க மேம். ஒரு நிமிஷம். நான் நேத்து சொல்லிட்டேன்டா. கொஞ்சம் ஷார்ப் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான். ஓகேயா இருக்கு கொஞ்சம். படிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? மேம். ஃபுல் கான்சென்ட்ரேஷன், அலர்ட்டா இருந்தாதான் புரியும். எஸ் மேம். இங்க பாருங்க, இங்க குளுக்கோஸ் இருக்கு இல்லையா? this glucose first உங்களுக்கு ரியாக்ஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா ஸ்கூல்ல இது சொல்ல மாட்டாங்க, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன். பாஸ்போரைலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஸ்பேட் ஆட் ஆக போகுது. சோ இப்போ இந்த குளுக்கோஸ் கூட 6வது பொசிஷன்ல பாஸ்பேட் ஆட் பண்ணீங்கன்னா இது என்னவா மாறும்? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். 6வது பொசிஷன். அப்பனா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். வெரி குட். இப்போ அடுத்து ஐசோமரைசேஷன். ஐசோமரைசேஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியில சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சோ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் அந்த மாதிரி தான். மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா மாறி இருக்கும். சோ ஐசோமரைசேஷன் பண்ணீங்கன்னா குளுக்கோஸ் என்னவா மாறிடும்? மாறிடும். வெரி குட். இப்ப அடுத்து ஃப்ரக்டோஸ்ல 1வது பொசிஷன்ல பாஸ்பேட் ஆட் பண்ணுங்க, என்னவா மாறும்? 1,6-1,6 அவ்வளவுதான். இப்ப பாருங்க சைட் பை சைடு ரியாக்ஷனும் படிச்சுன்னு வந்துட்டீங்க. பாஸ்போரிலேஷன், ஐசோமரைசேஷன், பாஸ்போரிலேஷன் இது வரைக்கும் வந்துட்டோமா நம்ம? இப்ப ஒரு கலர்ல ஸ்கெலட்டனை மட்டும் எழுதுங்க, ஒரு கலர்ல சைடுல இருக்க ரியாக்ஷனை மட்டும் எழுதுங்க. சீக்கிரம். Come on, make it fast. Yes ma'am. நான் ஏன் உங்களை எழுத சொல்றேன்னா அப்பதான் மனசுல பதியும். இல்லன்னா நான் நடத்தி முடிச்ச பிறகு நீங்க திரும்பவும் குழம்பிப்பீங்க. கண்டிப்பா. பார்க்காம எழுதுங்க. பார்க்காம மேம்? ஆமா. இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல, குளுக்கோஸ் பாஸ்போரிலேஷன் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஐசோமரைசேஷன் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், திருப்பியும் பாஸ்போரிலேஷன் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட். நாலே ஸ்டெப் முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம். இடமேலையே Finish.
Yes, ma'am. Okay. Okay. இப்ப அடுத்து கவனிங்க. இந்த இடத்துல ஸ்பிளிட்டிங் நடக்க போகுது. ஸ்பிளிட்டிங்னு பொழுது இதுவரைக்கும் நீங்க பார்த்தது 6 கார்பன் காம்பவுண்ட், 6 கார்பன் காம்பவுண்ட், குளுக்கோஸ் 6 கார்பன் தானே, C6H12O6 தெரியும்ல எல்லாருக்கும். சோ இது வரைக்கும் நீங்க பார்த்த 6 கார்பன் காம்பவுண்ட் ரெண்டா பிரிஞ்சு 3 கார்பன் 3 கார்பனா மாறப்போகுது. அதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, சரியா, PGAL அப்படின்னா என்ன, பாஸ்போகிளிசர் ஆல்டிஹைடு. இங்க பாஸ்பேட் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு, 3வது பொசிஷன்ல. அதால நீங்க இத என்னன்னு சொல்லிக்கலாம், 3 பாஸ்பேட். தரங்கம்மா 3 பாஸ்பேட். 3 பாஸ்பேட்னா ஆசிட். நான் சொல்றேன், உங்களை என்ன சொன்னேன் நானு, பாஸ்போகிளிசரால்டிஹைடு. ஆல்டிஹைடே சொல்லிக்கோங்க. சில பேர் குழம்பிப்பீங்க, அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பாஸ்பேட்னே சொல்லிக்கோங்க, பட் டிஃபரன்ஸ் தெரியணும்லப்பா. ஆல்டிஹைடு ஆசிட்க்கு தெரியணுமா இல்லையா? இருங்க நான் திருப்பி சொல்றேன், இங்க கொஞ்சம் குழம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். அது ஏன்னா நான் எழுத முடியலப்பா, ஸ்கிரீன் ஷோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லைட் ஷோ போட்டேன்னா என்னால அதுல எழுத முடிய மாட்டேங்குது. இப்படி வச்சாதான் எழுத முடியுது. இப்ப இங்க வந்திருக்கோமா நம்ம தான் இந்த இடம். இங்க நீங்க ஆல்டிஹைடுன்னு போட்டுக்கோங்க, ஆசிட் கிடையாது. பாஸ்பேட் கரெக்ட், நான் கிளிசர் ஆல்டிஹைடு சொல்றேன், கிளிசரிக் ஆசிட் கிடையாது இது. இத நீங்க எப்படி எழுதணும்னா, PGAL 3, அதாவது 3வது பொசிஷன்ல பாஸ்பேட், கிளிசர் ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடுனா CHO. கீழே பாத்தீங்கன்னா கிளிசரேட் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஆசிட். சரியா, புரியுதா? நல்லா கவனிங்க. 1,6 பிஸ்பாஸ்பேட் ரெண்டா பிரிஞ்சது. ஒன்னு 3PGAL, இன்னொன்னு DHAP. DHAPனா டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். இதுவா பிரிஞ்சது. பட் என்னன்னா இந்த DHAP அன்ஸ்டேபிள், அதால திரும்பி இதுவும் என்னவா மாறிடும், என்னவா மாறிடும், 3PGAL மாறிடும். இனிமேல் நீங்க சொல்லும் பொழுது 2 மாலிக்யூல்ஸ்னு சேர்த்துக்கணும். புரியுதா என்ன சொல்றீங்க? இதுவும் இதுவா மாறிடுச்சு. அதனால இனிமேல் நீங்க எல்லாருக்கும் என்னன்னு சேர்த்துக்கணும், 2 சேர்த்துக்கணும். 2 மாலிக்யூல்ஸ். இது ஒரு 3 கார்பன், இது ஒரு 3 கார்பன். இதுவும் இப்ப இப்படி மாறினதால இனிமேல் நீங்க எல்லாரையும் 2 மாலிக்யூல்ஸ்னு சேர்த்துக்கணும். சரியா? இப்போ இங்க ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடுனா என்னமா, CHO தானே? எஸ் மேம். CHO ஆசிடா மாறணும்னா நீங்க என்ன சேர்க்கணும், C கரெக்ட்டா? எஸ் மேம், ஆக்சைடு பண்ணனும். ஆக்சிடைஸ் பண்ணிடுங்க. அதுதானே அடுத்த ரியாக்ஷன். புரிஞ்சுக்கிச்சா? அடுத்த ரியாக்ஷன்ல நீங்க ஆல்டிஹைட ஆக்சிடைஸ் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு 1வது பொசிஷன்ல பாஸ்பேட் ஆட் பண்ணிருக்கீங்க. அப்ப இத என்னன்னு சொல்லிக்கலாம், 2 பாஸ்பேட் இல்லையா, கிளிசரேட். ஏட்னா ஆசிட். ஓகே மேம். இப்போ இந்த ஆல்டிஹைடுக்கும் இந்த ஆசிடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிடேஷன் பண்ணிட்டு பாஸ்போரிலேஷன் பண்ணோம். அடுத்த ஸ்டெப்ல ஒரு பாஸ்பேட்டை தூக்க போறீங்க. 1வது பொசிஷன்ல இருக்க பாஸ்பேட்டை தூக்கிடுங்க. இப்போ என்ன வரும், 3 பாஸ்போகிளிசரேட் வரும். அது பழைய ஸ்டெப் அது மேம். என்னமா 3 பழைய ஸ்டெப் ஆல்டிஹைடு ஆசிடா மாத்திட்டீங்களா? இப்ப அடுத்தது திருப்பியும் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் 3வது பொசிஷன்ல இருக்க பாஸ்பேட்டை தூக்கிட்டு போய் 2வது பொசிஷன்ல போட்டுடுங்க. அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், 2 பாஸ்போகிளிசரேட் கிடைக்கும். பாஸ்போகிளிசரேட். இதுக்கு அப்புறம் ஈனோலேஸ்னு ஒரு என்சைம் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு
பாஸ்போ ஈனால் பைருவேட் கிடைக்கும். தண்ணி வெளியே போயிடும். ஈனோலேஸ் போட்டீங்கன்னா தண்ணி வெளியே போயிடும். அதுக்கு பேர் தான் டீஹைட்ரேஷன். ஸோ இங்க நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேரு பாஸ்போ ஈனால் பைருவேட். திருப்பி பைருவேட் கைனேஸ் போட்டீங்கன்னா பாஸ்போ ஈனால் போயிட்டு வெறும் 2 molecules ஆஃப் பைருவேட். இதை எப்படி ஈஸியா படிக்கலாம்னு நான் சொல்லி தரேன். சொல்லி தந்த பிறகு நீங்க படிங்க. ஸ்கெலட்டன் எப்படி படிக்கிறீங்கன்னா, ஒயிட் போர்டு போறோமா? இதான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். குளுக்கோஸ் பைருவிக் ஆசிடா மாறிடுச்சு. தெரிஞ்சுச்சா பசங்களா? மேம் we are on the line. தெரியுதா? இந்த ஸ்டெப் தான் இப்ப நான் முடிச்சிருக்கேன். இத கிளியர் பண்றேன். கிளைகோலைசிஸ்ல என்னென்ன இருந்ததுன்னு சட்டுன்னு ஒரே ஒரு முறை பார்த்துட்டு ஓடிடலாம். கிளைகோலைசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிற டெக்னிக் தான் இது. குளுக்கோஸ், நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. குளுக்கோஸ் 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 ஃப்ரக்டோஸ் DHAP DHAP PGAL. சரியா? DHAP டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட் பாஸ்போகிளிசரால்டிஹைட். ஓகே மேம், ஓகே மேம். DHAP PGAL. குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸ் DHAP PGAL. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். அதுக்கப்புறம் 1,3 டை PGA பை PGA எல்லாம் சேம் தான். 3 PGA 2 PGA பெப்பா பா. சொன்னா ஸ்கெலட்டன் 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும். திருப்பியும் இன்னொருக்கா சொல்ல தரேன். குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸ் DHAP PGAL இல்ல DAP-ன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். DAP PGAL 1,3 டை PGA 3 PGA 2 PGA பெப்பா பா. ஒரு ரைம்ஸ் மாதிரி படிச்சுக்கலாம். குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸ் DHAP PGAL 1,3 டை PGA 3 PGA 2 PGA பெப்பா பா. முடிஞ்சு போச்சா? எஸ் மேம். ஸ்கெலட்டன் 2 நிமிஷத்துல படிச்சிட்டோமா? எஸ் மேம். ஈஸியா இருக்கா ஸ்கெலட்டன்? எஸ் மேம். ரியாக்ஷன்ஸும் எப்படி எப்படின்னு நான் உங்களுக்கு இங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துட்டேன். டை PGA இருக்கு. என்ன ரியாக்ஷன் நடந்தா 3 PGA-வா மாறும்? என்ன மேம்? புரியல. 1,3 டை PGA என்ன ரியாக்ஷன் பண்ணா 3 PGA-வா மாறும்? வெரி குட். புரிஞ்சிருச்சு பாருங்க உங்களுக்கு. மூணாவதுல இருக்கிறது ரெண்டாவதுக்கு போனோம்னா என்ன ரியாக்ஷன்? பொசிஷன் மாறுச்சு இல்லையா? இங்க இனோலேஸ் போட்டீங்க, முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஸ்கெலட்டன் தெரிஞ்சிச்சுன்னா ரியாக்ஷன் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே எழுதிடலாம். எஸ் மேம். சும்மா உட்கார்ந்து நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா காலம் ஃபுல்லா மனப்பாடம் தான் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புரிஞ்சு புரிஞ்சு எழுத பாருங்க. ஓகே? எஸ் மேம். இப்ப 2 minutes தரேன். கடகடன் போய் ஸ்கெலட்டன் எழுதி முடிச்சிட்டு வாங்க. யாரா ஒருத்தர் ரைம்ஸ் மாதிரி சொல்லுங்க மத்தவங்க எழுதுறதுக்குள்ள. ஒரே ஒரு ஆளு. மேம் புரியல. நான் இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி லைனா ஸ்கெலட்டன் சொல்லுடா, மத்தவங்க எழுதட்டும். மேம் நான் சொல்றேன். கிளைகோஸ்ல ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸ் DAP அப்புறம் 1,3 டை 1,3 பை பாஸ்போகிளிசரைட். எனக்கு அது மட்டும் ஷார்ட் ஃபார்ம் வரல. அதான் டக்குனு எனக்கு ஷார்ட் ஃபார்ம் வரல. பரவாயில்லை பரவாயில்லை. அப்புறம் 3 பாஸ்போகிளிசரைட் 2 பாஸ்போகிளிசரைட் அப்புறம் பாஸ்போ அந்த PA PE PA அப்புறம் PA லாஸ்ட் மட்டும் கட் ஆச்சு. வந்துருச்சு. பெப்பா பா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட் பா பைருவிக் ஆசிட். அதோட முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்காடா? சோ பாருங்க கிளைகோலைசிஸ் இதெல்லாம் உங்களுக்கு போர்டுக்குலாம் கேட்பாங்க. அப்பப்ப வர क्वेश्चन இதெல்லாம் போர்டுல. இதெல்லாம் படிச்சேன் மேம். நான் படிக்காம விட்டது இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் ஆக்சிஜன் படிக்கல. மீலாம் போல படிச்சேன். இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சியா? புரிஞ்சு படிச்சியா? ஸ்கெலட்டன் படிச்சேன். பக்கத்துல இல்ல அதான் படிக்கல. அவங்க அத படிக்க மாட்டேன். அந்த ஃபுல்லா ஈஸியா இருக்கா? எஸ் மேம். இப்ப புரிஞ்சு படிச்சியா? மனப்பாடம் பண்ணியா? இதெல்லாம் கொஞ்சம் மகத அடிச்சேன். ஓகே இப்ப புரிஞ்சிருக்கா எப்படின்னு? எஸ் மேம். ஒரு எக்ஸாம் நான் ஃபுல்லா ஒரு ஹாஃப் அன் எடுப்பேன்.
கரெக்டா இருக்கிறதுக்கு எல்லாமே கீழே ATP பண்ணிட்டு இருப்பேன் உட்காந்து. ஓகே கார்பன்லாம் இப்போ எழுதவே இது மாட்டேன். ஈஸி. எழுத மாட்டியா? எழுதணும். கார்பன் எழுத மாட்டேன், சைடு எழுத மாட்டேன். 2 சைடு ஓரம் கட்டுருவேன். சென்டர் மட்டும் தான் எழுதுவேன் ஃபுல்லா. அதே ஃபுல் மார்க் போடுறாங்க. பட் நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தெரியணும். சரியா? எஸ் மேம். இது புரிஞ்சிருச்சாமா எல்லாருக்கும்? மேம். எஸ் மேம். ஸ்கெலட்டன் முடிச்சிட்டீங்க, ரியாக்ஷன் முடிச்சிட்டீங்க. கார்பன் காம்பவுண்ட் பாருங்க, மேல ஸ்பிளிட் ஆகுற வரைக்கும் 6 கார்பன்மா. அதுக்கப்புறம் இருக்க எல்லாருக்கும் நீங்க கொடுக்க வேண்டியது 3 கார்பன் காம்பவுண்ட் தான். சோ அப்ப பைருவிக் ஆசிட் எவ்வளவு கார்பன் காம்பவுண்ட்? பைருவிக் ஆசிட் மேம் 2 3 3 கார்பன் மாலிக்யூல்ஸ் தான் 2 பட் கார்பன் காம்பவுண்ட் 3. சரியா? நீட்ல இப்படி திடீர்னு எடுத்து கேட்பாங்க 2 பாஸ்போகிளிசரேட் என்ன கார்பன் காம்பவுண்ட்? இனிமேல் நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஃப்ரக்டோஸ் என்னது? DAP DHAP எவ்வளவு கார்பன் காம்பவுண்ட்? கேட்டா சொல்லிடலாமா சொல்ல முடியாதா? சொல்லலாமே. சொல்லிடலாம். அவ்வளவுதான், ஈஸி. சீக்கிரம் முடிங்கம்மா. இப்ப 3 சொல்லி கொடுத்த ATP மட்டும் தான். நீட்டை பொறுத்த வரைக்கும் என்சைம்ஸ் கிடையாது. பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்சைம் படிச்சு வச்சுக்கோங்க. ஆமா, நான் என்சைம் படிச்சு பழக்கம், நான் திரும்ப படிச்சிக்கிறேன். ஆக்சுவலா NCERT-ல இதை விட கம்மியா தான் இருக்கு. நான் அதனாலதான் அது எடுக்கல உங்களுக்கு இந்த டாபிக். நான் இது கொஞ்சம் நிறைய இருக்கேன்ட்டு நீட் லெவலுக்கு இது எடுத்துட்டேன். NCERT புக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நிறைய சொல்லல அவங்க. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் மேம். ஓகே. இப்ப லாஸ்ட் இந்த ATP இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன். சென்டென்ஸ் எழுதுங்க. ATP நோ, நான் சொல்றது அப்படியே எழுதுங்க, வேற எதுவும் பேசாதீங்க, நடுநடுல பேசாதீங்க, எழுதின பிறகு பேசிக்கலாம். சென்டென்ஸ் அப்படியே எழுதுங்க. ATP நோ, ATP நோ, ATP நோ. எஸ் மேம். 2 வாட்டி எழுதுனீங்களா? ATP நோ, ATP நோ. NAD, ATP நோ, water, water, just write water, water ATP. Okay, எழுதுனீங்களா நான் சொன்ன மாதிரி? First sentence ATP no, second sentence ATP no, third sentence NAD, fourth sentence ATP no, fifth sentence water ATP. எழுதிட்டீங்களா? எஸ் மேம். இத அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சென்டென்ஸை நீங்க இங்க ஃபில் பண்ண வேண்டியதுதான். இப்ப என் கூடயே நீங்க சொல்லுங்க. ATP no, ATP no, ATP no, ATP no, NAD, NAD, ATP no, ATP no, water ATP. water ATP. அவ்வளவுதான். இந்த 5 சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த ATP விஷயமும் 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். கிளியராமா? புரிஞ்சுதா பக்காவா? கிளைகோலைசிஸ் முடிச்சிட்டோம். அவ்வளவுதானா மேம்? அவ்வளவுதான். ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப் போலாமா? எஸ் மேம். செகண்ட் ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி நான் இந்த பாயிண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னும் ஒரு முறை சொல்லிடுறேன். பைருவிக் ஆசிட் முடிஞ்ச உடனே 3 பாதை எடுக்க முடியும் ஆர்கானிசம்ஸ். anaerobic organism ஒன்னு லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் எடுப்பாங்க, இல்ல ரெண்டாவது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் எடுப்பாங்க. நம்மள மாதிரி ஏரோபிக் ஆர்கானிசம் தான் அடுத்த ஸ்டெப் கிரெப்ஸ் சைக்கிள் இதுக்கெல்லாம் போவாங்க. இதையும் ஜஸ்ட் நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எதுலமா இருக்கீங்க? EMP பார்த்துதான் இருக்கோம். EMP ல தானே இருக்கீங்க? இத மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சட்டுன்னு. நான் உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் செகண்ட் ஸ்டெப் சொல்லி தர போறேன். அது ஸ்டெப் ரொம்ப குட்டிதான் மேம். அது ஒரு 2 ஸ்டெப் தான். ஒரே லைன் தான். இதோ முடிச்சிடுறேன். அந்த ஈஸியா படிச்சிடுது. ஆமா, இத முதல்ல முடிங்கடா. செகண்ட் ஸ்டெப் என்னது? பேர் சொல்ல சந்தோஷ். What is the second step, Karthi? Oxidative decarboxylation. NCERT இனஃப்னு சொல்லல சிலம்பரசன்,
கிராஷ் கோர்ஸுக்கு போதும்னு சொன்னேன். சரியா? இது வந்து காம்படிட்டிவ் வேர்ல்ட். நீட்டுக்கு என்சிஆர்டி சொன்னீங்க மேம். என்சிஆர்டி படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம். வரிக்கு வரி படிச்சீங்கன்னா குறைஞ்சது 360க்கு 270ல இருந்து 300 வரைக்கும் எடுத்துடலாம்னு சொன்னேன். இது இல்லாம நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கு. நான் கிளாஸ் முடிக்கிற அன்னைக்கு ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸும் நான் நிறைய தரேன். சரியா? அதுவும் நீங்க ஓகேவா? எப்பவுமே காம்படிஷன் நிறைய இருக்குல்லப்பா. நம்ம எவ்வளவு முடியுமோ பட் 1.5 மாசத்துல என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்யறேன். பட் இதுக்கு மேலயும் நீங்களும் படிக்கணும்ன்றேன். இது பத்தாது, இதுக்கு மேல இன்னும் படிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே மெரிட்ல போகணும் தானே ஆசைப்படுறோம். மெரிட்ல போகணும்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும். மெரிட்ல போனா 720க்கு 500 போதும்ல, போதாதா? இது நிறைய விஷயம் இருக்குப்பா. காஸ்ட் இருக்கு, பிசியா, எம்பிசியா, காஸ்ட் மார்க் தான் மேம். காஸ்ட் கட் ஆஃப் எடுப்பாங்க. காஸ்ட் கட் ஆஃப் இருக்குது, பேப்பர் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆமா, அது உடனே நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு சொல்லிர முடியாது. ஓபிசி ல 580 மேல எடுக்கணுமா மேம்? அந்த டிபெண்ட்ஸ் அபான் தி क्वेश्चन பேப்பர். இந்த வாட்டி எப்படி வரும்னு தெரியல. போன வாட்டி ஈஸியா வந்ததால நமக்கு 550 580 லாம் தான் சென்னையில கிடைச்சது. மேம் இந்த வாட்டி 10% எக்ஸ்ட்ரா ஒதுக்குறாங்களாம் மெடிசன் ஷீட்டுக்கு. ஓகே, ஒதுக்குனாலும் பேப்பர் எப்படி இருக்கும்னு தெரியலல்லம்மா. பேப்பரை வச்சுதான் நான் சொல்லிட்டேன் ஃப்ளோரா, ஆன் தட் டே யூ ஆர் ஆப்சென்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஒரு சாப்டர்ல எவ்வளவு क्वेश्चंस வரும்னு நான் சொல்லிட்டேன்டா ஆல்ரெடி. பட் அன்னைக்கு நீ ஆப்சென்ட் ஆயிட்ட. மத்த பிள்ளைங்க எப்படியும் அதை எடுத்து வச்சிருப்பாங்க, அவங்கள உனக்கு அனுப்ப சொல்லு. சரியா? ஓகே மேம், லாஸ்ட் வேர்ட் அவுட். முதல்ல நீட் வைப்பாங்களா? கேன்சல் சான்ஸ் இல்லையா? கேன்சல் பண்ணா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷம் எவ்வளவு டாக்டர்ஸ் வரீங்க. அப்ப இந்த வருஷம் இவ்வளவு டாக்டர்ஸ் வர்றது போகும்ல? ஆமா போமா. சிவசங்கரி, நீ ஸ்டேட் போர்டா இல்ல இதுவாடா? ஸ்டேட் போர்ட். உங்க புக்ல இருந்து தான் அந்த பிக்சர் எடுத்தேன். ஓகே, பயாலஜி புக் தான் அது, கிளைகோலைசிஸ். எஸ் மேம். ஓகேவா? அது யூஸ் பண்ணிக்கோ. வைக்கலன்னா இப்போ அடுத்த வருஷம் டாக்டர் செலக்ஷனே ப்ராப்ளம் ஆயிடும் இல்லடா. இது நம்மளோட ஹோல் இதையே பாதிக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி ஜூலைக்குள்ள இது எல்லாமே சப்சிடி ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். ஓரளவு கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு வைப்பாங்க, கண்டிப்பா வைப்பாங்க. என்னோட ஒபினியன் பிரகாரம் வைக்காம இருக்க மாட்டாங்க. மியூட்டட் ஆச்சுனா என்ன பண்றது? என்னப்பா மியூட்டட் ஆச்சுனா? என்ன ஆயிடுச்சு? மியூட்டட் என்னமா அவன் கேக்குறான்? எனக்கு புரியல மேம். எனக்கே புரியல. ஸ்டார்ட் பண்றேன் மேம். வைரஸ் ஏதாவது மியூட்டேட் ஆயிடுச்சுனா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. மியூட்டேட் நல்ல விதமா ஆனா நல்லது. இப்போ அதோட ஸ்ட்ரெயின் சிலம்பரசன் போஸ்ட்போன் ஆகும்னு நினைச்சீங்கன்னா இப்போ சிவியரா படிக்கிறீங்க பாத்தீங்களா, சீரியஸா படிக்கிறீங்க, அன்னன்னைக்கு ஹோம்வொர்க் செய்றீங்க, இந்த எண்ணெல்லாம் போயிடும். நான் சொல்றது புரியுதா? போஸ்ட்போன் ஆகும்ன்ற எண்ணத்தை மனசுல இருந்து எடுங்க. ஜூலை 26 தான் டெட்லைன்ன்ற எண்ணத்தோடயே படிங்க. படிச்சா நம்மளுக்கு நல்லது தானே. இன்கேஸ் போஸ்ட்போன் ஆச்சுன்னா உங்களுக்கு தானே இன்னொரு ரிவிஷனு. சில பேர் சொல்றாங்க மும்தாஜ், பட் ஈவன் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். பார்க்கலாம், என்ன வேணா நடக்கலாம். சரியா? மியூட்டேட் ஆகுறது நல்ல வகையில மியூட்டேட் ஆனா நல்லதுதான், கெட்ட வகையில மியூட்டேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? பட் எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எக்ஸாம் வரும், படிப்போம்னு நினைச்சே பண்ணுங்க. சரியா? மோஸ்ட்லி கேன்சல் பண்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆமா, உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்கு. so that you can learn. நிறைய டைம், நிறைய ரிவைஸ் பண்ணலாம். பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நல்லா போட்டு பார்க்கலாம், கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம், பயோல மைண்ட் மேப் ரெடி பண்ணலாம். Yeah, finish. As you rightly said, it will take 1 year to finish, isn't it? சுத்தமா முடியறதுக்கு. பட் அளவு முடிஞ்சு லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையும் அதிகமா தானே மேம் இருக்கு.
அதிகமா தான் இருக்கு. ஆனா டெத் ரேட் ஓரளவு கண்ட்ரோல்ல தானமா இருக்கு. மேம் நீட்ன்றது இந்தியா ஃபுல்லா இருக்கிற எக்ஸாம் மேம். மகாராஷ்டிரா நார்த் இந்தியா ஃபுல்லா எழுதிட்டு இருக்குல, அதான் ஒரு பயமா இருக்கு. அதுதான்டா, அது பயமா இருக்கு. அதனால எக்ஸாம் நடக்காது, நடக்கும் இல்ல போஸ்ட்போன் ஆகும்னு நினைச்சினா நீ இப்ப படிக்கிற சீரியஸ்னஸோட படிக்க மாட்ட. அதுதான் நான் சொல்றேன். எந்த ஈவென்ட் நடந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க. உங்க மைண்டுக்கு இந்த மாதிரி क्वेश्चन வர வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். புரியுதா? இப்ப நம்மளுக்கு கூட 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்பெல்லாம் நான் படிங்கன்னு தான் சொன்னேன். யாரையுமே படிக்காதீங்கன்னு சொல்லல. சரியா? படிச்சா அவங்களுக்கு நாலேஜ் 11th போகும்போது அவங்களுக்கு நல்லா பேஸ் இருக்க போகுது. கேன்சல் பண்ணதால படிச்சது என்ன கெட்டு போதா? ஒண்ணும் கிடையாது. சரியா? அதனால ஆனா கேன்சல் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்து இப்ப கேள்விப்பட்டீங்களா ஒரு பொண்ணு கேன்சல் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்து திடீர்னு ஹால் டிக்கெட் கொடுத்தாங்களாம் 10th அவ போய் சூசைட் பண்ணிக்கிட்டாலாம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சரியா? ஒரு நாள் முன்னாடி அந்த பொண்ணு ட்ரிச்சில. சோ அதனாலதான் சொல்றேன் நடக்கும். அதனால நல்லா படிக்கணும். இந்த எண்ணம் மட்டும் மைண்ட்ல வைங்க. வேற எதுவும் மைண்ட் கொண்டு வராதீங்க. டைம் மட்டும் அதிகமா இருக்கு மேம். உங்களுக்கு இந்த நம்ம உங்க எண்ணம் பிரகாரம் 26ன்னு வைங்கம்மா. அதுல இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல. 26 நல்லபடியா நான் எழுதுவேன் அப்படின்ற எண்ணம் மட்டும் மைண்ட்ல வைங்க. சரி, நான் நெக்ஸ்ட் போறேன். சோ இதுல நான் சொல்லிட்டேன், இது ஏரோபிக், இங்க ஆல்கோஹால், இங்க லாக்டிக் ஆசிட். ஓகேவா? இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. இப்போ நான் சொல்லிட்டேன் இவங்க எல்லாம் ஃபெர்மெண்டேஷன்ல போயிருவாங்க. ஏரோபிக் மட்டும் தான். அடுத்த ரியாக்ஷனுக்கு நான் என்ன பேர் சொன்னேன்? ஆக்சிடேட்டிவ். வாய் தரங்க. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். இந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்க்கலாம். இந்த blah 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 வார்த்தைகள்லாம் நமக்கு வேண்டாம். அது அப்புறமா நீங்க உட்கார்ந்து படிங்க. படிங்க. இங்க கிளைகோலைசிஸ்ல உங்களுக்கு என்ன கிடைச்சது? பைருவிக் ஆசிட். அது கூட கோஎன்சைம் ஏவும் NADயும் சேர்ந்து நம்மளுக்கு என்னென்னவா மாறி இருக்கு பாருங்க. அசிடைல் CoA, கார்பன் டை ஆக்சைடு, NADH and H+. இதுதானே நான் சொல்லி கொடுத்த செகண்ட். எஸ் மேம். இத ஒரே ஒரு வாட்டி மைண்ட்ல ஏத்திருங்க டக்குன்னு. ஈஸி. செகண்ட் ஒரே சென்டென்ஸ் தான். மேம் கொஞ்சம் லாஸ்ட் ஸ்லைட் கமிங் மேம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இதெல்லாமே புக்ல இருக்க வேர்ட் தான்டா. இதுல ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு சொல்லி தரது ஈஸியா கான்செப்ட் சொல்லி தரேன். ஆனா நீங்க இந்த நோட்ஸ் வார்த்தை இதுலதான் கான்சென்ட்ரேட் பண்றீங்கடா. எடுத்துட்டியா? இப்ப கிளைகோலைசிஸ் புக்ல இருக்க மாதிரி புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதியிருப்பான் வார்த்தைகள். அது வேணுமா? இல்ல நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லிட்டேன். பாஸ்போரிலேஷன்னா பாஸ்பேட் ஆட் பண்ணு, ஐசோமரைசேஷன்னா மாத்து, டீபாஸ்போரிலேஷன்னா எடு. இது ஈஸியா இருக்கா? இதான் மேம் ஈஸியா இருக்கு. இத வச்சு நீங்க அந்த வேர்டை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே. சரியா? நீங்க வேர்டை பாத்தீங்கன்னா ஐயோ 2 பேஜ் இருக்கு நான் படிக்க மாட்டேன்னு விட்டுடுவீங்க. உங்களுக்கு ஈஸி பண்ணணும்ட்டு தான் நான் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறேன். இதை எடுத்துக்கோங்க இந்த ஸ்லைடும் சீக்கிரம். நிறைய வார்த்தைகள் போனீங்கன்னா நிறைய இருக்கேன்னு பயந்துருவீங்க. யாராவது செகண்ட் சொல்லுங்கம்மா. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். மேம் பைருவிக் ஆசிட் பிளஸ் CoA plus NAD plus. So pyruvate dehydrogenase react ஆகி acetyl CoA plus carbon dioxide plus NADH plus H+ ion வந்துருச்சு. இவங்க எல்லாம் அடுத்து எங்க போவாங்க? அசிடைல் சைக்கிள். அவ்வளவுதான். போலாமா? அடுத்தது 3வது வந்துட்டோம் பாருங்க. ஈஸியா இருக்கா இப்போ இந்த லெசன்? இது அவ்வளவுதான். ஒரே ஈக்குவேஷன் தான் இது. இது தனி சைக்கிள். இது மொத்தமா கிளிப்ஸ் போடனால மொத்தமா மெக்கானிசமும் இதுல போயிடும். அதனாலதான் இத தனியா சொல்றோம். ஓகே மேம். சரியா? இது கிளியரா? எஸ் மேம். அடுத்து இப்ப வந்துருங்க கிரெப்ஸ் சைக்கிள்க்கு. இங்க நீங்க பாத்தீங்க பைருவேட் 3 கார்பன் காம்பவுண்ட் அசிடைல் கோயேவா மாறுச்சு 2 கார்பன் காம்பவுண்ட். அந்த அசிடைல் கோயே இப்ப எங்க என்டர் ஆயிடுச்சு? சிட்ரிக் ஆசிட். ஓ இன்னொரு நேம் வந்துருச்சா? வந்துருச்சு. சோ இங்க பாருங்க பசங்களா, நான் இங்க எழுதுறேன்.
குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் பைருவேட் மாறுச்சா? எஸ் மேம். இந்த ஸ்டெப்புக்கு என்ன பேரு? கிளைகோலிசிஸ். பைருவேட் அசிட்டைல் கோஏவா மாறுச்சா? இதுக்கு பேரு Oxidative decarboxylation. இது வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். எஸ் மேம். இப்ப அந்த அசிட்டைல் கோஏ எங்க வந்துருச்சு? கிரெப்ஸ் சைக்கிள் வந்துச்சு. வந்துருச்சு. ஓகேவா? எஸ் மேம். இதுக்கும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெலட்டன் படிச்சிடுவோமா? மேம் இது என்சிஆர்டி மேம். இது என்சிஆர்டியே போதும்டா. பட் கடைசியா முடிக்கும் போது நான் உங்க இதுவும் காட்டுறேன். அந்த பிக்சரும் நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி. ஆமா, உங்களுதுல நிறைய இருக்கு. அதுவும் நீங்க படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம், இல்ல இதுவும் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணும்? இதுவா அதுவா? ரெண்டு நான் கம்பேர் பண்ணி முடிச்சிக்கிறோம். ரெண்டுமே எடுத்தேன்னா குழம்புவ. விண்டிங்க இல்ல நான் சொல்றேன் இது அதுல நிறைய உங்களுது மொத்தம் 10 இருக்கு. ஆமா, இதுல எத்தனை இருக்கு? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. என்சிஆர்டி போதும்ல உங்களுக்கு? ஆமா, இதே பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க, வேண்டாம். பட் அதையும் நான் காமிக்கிறேன், லாஸ்டா காமிக்கிறேன். சரியா? நான் வச்சிருக்கேன், நான் எடுத்துதான் வச்சிருக்கேன். சோ இப்ப இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்ப நல்லா பாருங்க, அசிட்டைல் கோயே உள்ள என்டர் ஆகுது. அத ஃபர்ஸ்ட் யாரு வாங்குவா அப்படின்னு உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க நீட்ல. யார் வாங்குவான்னா OAA, ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். யார் வாங்குவா? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் எவ்வளவு கார்பன் காம்பவுண்ட்னு கேட்டீங்கன்னா 4 கார்பன். அசிட்டைல் கோஎன்சைம் A எவ்வளவு கார்பன் காம்பவுண்ட்? 2 கார்பன். சோ அந்த 2 கார்பனும் இந்த 4 கார்பனும் சேர்ந்தா சிட்ரிக் ஆசிட் 6 கார்பன். சோ இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா கார்பன்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வைக்க முடியுது. சோ இதுதான் முதல்ல கிரெப்ஸ் சைக்கிள்ல ஃபார்ம் ஆன காம்பவுண்ட் அப்படிங்கறதால இதுக்கு பேரு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஓ, அப்ப ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னா கார்பாக்சிலிக் ஆசிட் 3 முறை இருக்குதுன்னு அர்த்தம். ஓ, ஆசிட் ஆசிட் மாலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட். மேம் அந்த கார்பன் இது மட்டும் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க மேம். கார்பன் திரும்பி சொல்லவா? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் 4 கார்பன் காம்பவுண்ட் பா. ஓகே. மேல இப்ப அசிட்டைல் கோயே நமக்கு வந்தது இல்ல லிங்கர், அது வந்து 2 கார்பன் காம்பவுண்ட். இது ரெண்டும் சேர்ந்து 6 கார்பன் காம்பவுண்டா ஃபார்ம் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் சிட்ரிக் ஆசிட். ஓகே மேம், புரிஞ்சுச்சு. புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். நான் உங்களுக்கு சைடு பை சைடு எது என்னவா மாறணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரியாக்ஷனும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? புரியுது மேம். ஓகே. அடுத்து ஆக்சாலாஸ்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் படிச்சீங்க. இது என்னவா மாறுது? ஆல்பா கீட்டோ குளுட்டரிக் ஆசிட். என்னவா மாறுது? ஆசிட், ஆக்சாலாஸ்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், ஆல்பா கீட்டோ குளுட்டரிக் ஆசிட். இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன காமிச்சிருக்கோம்? கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுதுன்னு காமிச்சிருக்கீங்க. அப்ப 6 கார்பன் மைனஸ் 1 கார்பன். அப்ப அடுத்த கார்பன் எவ்வளவா இருக்கும்? $3 energy ma'am. 3 times அந்த எனர்ஜின்னு அர்த்தம். 3 into ATP. 3 ATP ன்னு அர்த்தம். உங்களுக்கு டோக்கன் மாதிரி. இப்போ ஒரு டோக்கன் ₹1 இருக்கும். சில டோக்கன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ ₹3 இருக்கும். அந்த மாதிரி. இது புரிஞ்சுக்குதா? அதே மாதிரி ஒரு FAD க்கு பாத்தீங்கன்னா 2 ATP.
இதுதான் டோக்கன் மாதிரி. சோ ஏடிபிங்கிறத விட ஜாஸ்தி NADPயும் FADயும் எனர்ஜில. இது புரிஞ்சுக்கிச்சா? ஓகே. சோ இப்போ நம்ம சொன்னோம் கிரெப்ஸ் சைக்கிள்ல நம்மளுக்கு எனர்ஜி ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். சோ இங்க ஒரு இடத்துல எனர்ஜி NAD ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஒரு NAD ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஒரு NAD ஃபார்ம் ஆயிருக்கு. இது புரிஞ்சுச்சா? கிளியரா பசங்களா? இங்க ஒரு NAD ஃபார்ம் ஆகுது. ஆமா, NAD ஃபார்ம் ஆகுது. ஒரு இடத்துல FAD ஃபார்ம் ஆயிருக்குது. இது புரிஞ்சுக்கிச்சா? புரிஞ்சது மேம். புரிஞ்சுச்சு. சரி, இப்போ நம்ம ஸ்கெலட்டனை ஒரு வாட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லிரலாமா? எஸ் மேம். ஆக்ஸாலோஅசிட்டிக் ஆசிட், ஆக்ஸாலோஅசிட்டிக் ஆசிட், citric acid, citric acid, alpha ketoglutarate acid, malic acid, malic acid. அவ்வளவுதான். இப்ப பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றாங்க. Oxaloacetic acid, citric acid, alpha ketoglutarate acid, succinic acid, malic acid. சரியா? சோ உங்களுக்கு இப்ப கார்பன் காம்பவுண்டும் ஈஸியா புரிஞ்சிருச்சு. 4 கார்பன் 2 ஓட சேர்ந்தது 6 கார்பன் காம்பவுண்ட். சொல்லுங்க ப்ளீஸ். என்னப்பா? citric acid 6 கார்பன் ஆச்சு 2 and 2 கார்பன்ல இருந்து. ஆமா, அது எப்படி ஆச்சு? அதுதானே நான் எழுதி காமிச்சேன். ஆக்ஸாலோஅசிட்டிக் ஆசிட் 4 கார்பன், அசிட்டைல் கோஏவோட சேர்ந்ததுல இது 4 கார்பன், இது 2 கார்பன், சேர்த்தினா எவ்வளவு வரும்? 6 கார்பன் வரும். ஓகே, இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு பாருங்க. 6 கார்பன், 5 கார்பன், இவங்க எல்லாரும் 4 கார்பன். அவ்வளவுதான். முடிச்சிட்டோமா? கிரெப்ஸ் சைக்கிள் ஈஸியா இருக்கா? எஸ் மேம். இப்போ நம்ம அதுதானே சொன்னோம். ஃபர்ஸ்ட் நம்ம குளுக்கோஸ் பைருவிக் ஆசிடா மாறிச்சு, பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோஏவா மாறிச்சு, அசிட்டைல் கோஏல இருந்து கிரெப்ஸ் சைக்கிள்ல எனர்ஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கிளியரா பசங்களா? எஸ் மேம். கிளியர் மேம். யாருக்கும் எதுவும் டவுட் இல்லையே? நோ மேம். நோ மேம். ஓகே மேம். இப்போ சக்கரை அதிகமா போடு, கம்மியா போடு, பால் போடு. அதிகமா போடக்கூடாது. லோகேஷ்க்கு என் வாய்ஸ் கேட்கலையாமே? எங்களுக்கு எல்லாம் கேக்குது மேம். எல்லாருக்கும் கேக்குது லோகேஷ். ஒரு வாட்டி வெளியே போயிட்டு உள்ள வந்து பாரு. இது வரைக்கும் கிளியராமா? பாருங்க, 4 சைக்கிள் சொன்னோம். 3 தெளிவா இருக்கீங்களா? இப்போ லாஸ்ட் ETS போயிரலாமா? எஸ் மேம். சோ இதுக்கப்புறம் எனர்ஜி ஃபார்மேஷன்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபார்ம் ஆன எனர்ஜி எப்படி ஏடிபியா மைட்டோகாண்ட்ரியால ஸ்டோர் ஆக போகுது, அதுதான் ETS. சரிதானா? சரி, அதுக்கு முன்னாடி இதுல நான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் மட்டும் சொல்லி கொடுத்துறவா? பேலன்ஸ் ஷீட் எஸ் மேம். சரி, பேலன்ஸ் ஷீட் படிச்சிருவோமா? பேலன்ஸ் ஷீட் வேணுமா வேணாமா? வேணும் 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 வேணும். எல்லாம் வேணும். எல்லாமே வேணும்னா நீ லேயர்லாங்கல தான்டா சேர்ந்துக்கணும். நான் பாவம்டா, கிராஷ் கோர்ஸ்ல எவ்வளவு கஷ்டப்படுறேன். கேக்குது லோகேஷ்? நான் மெதுவா கேக்குது. ஃபுல்லாவே உங்களுக்கு எதுமே கேக்கல மேம். நீங்க சொன்னது நான் சொன்னது கேக்கலையா? எதுமே கேக்கல. சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே யாரால கிரெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? பண்றியா? பண்ணு, சத்தமா பண்ணு லோகேஷ்க்கு. குளுக்கோஸ்ல இருந்து பைருவேட்டா மாறுது. சோ பைருவேட்ல 3 கார்பன் இருக்கு. சோ பைருவேட்ல இருந்து ஆக்சிடோ டிகார்போ மேம், அந்த நேம் தான் வர மாட்டேங்குது. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமா அசிட்டைல் கோஎன்சைமா மாறுது. 2 கார்பன் அதுல வருது. சோ இப்போ வந்து அசிட்டைல் கோஎன்சைம் வந்து ஆக்சோ ஆசிடோட சேருது. சோ ஆக்ஸாலோஅசிட்டிக் ஆசிட் 4 கார்பன் இருக்கு, அசிட்டைல் கோஎன்சைம் வந்து 2 கார்பன் இருக்கு. சோ சேர்ந்து சிட்ரிக் ஆசிட் 6 கார்பன் வருது. இப்போ சிட்ரிக் ஆசிட்ல இருந்து ஆல்பா அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில போறதுனால ஒரு கார்பன் அங்க லெஸ் ஆகி இப்போ ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட்ல இருந்து
சஸ்டினிக் ஆசிட். அதே மாதிரி இதே ரியாக்ஷன் நடக்கும்போதே கார்பன் டை ஆக்சைடு இந்த ரியாக்ஷன்லயும் வெளியில போறதுனால ஒரு கார்பன் வந்து லெஸ் ஆகி திருப்பியும் சஸ்டினிக் ஆசிட்ல இருந்து மேலிக் ஆசிடா ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதாடா லோகேஷ்? இல்ல நான் திரும்ப சொல்லணுமா? புரிஞ்சிச்சு மேம். புரிஞ்சிருச்சா? சோ இங்க நீயே பாத்தீங்கன்னா தெரியும், கார்பன் டை ஆக்சைடு போக போக ஒரு கார்பனா குறையுது. இங்க இருந்து இட் இஸ் கோயிங் டு பி த சேம். ஓகே, இப்ப பேலன்ஸ் ஷீட் சொல்லி கொடுத்துட்டு நான் ETS போறேமா? ஓகே மேம். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் கொஞ்சம் எல்லாரும் கையில பேப்பர் பேனா எடுங்க, என் கூடவே சேர்ந்து நீங்களும் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஓகே மேம். அப்பதான் உங்களுக்கு புரியும். அட்டாச் மேம். ஒயிட் போர்டு வந்துருச்சுன்னா சொல்லுங்க. வரல மேம். வந்துருச்சாமா? இப்போ அந்த வந்துருச்சு மேம். மேம் பேலன்ஸ் ஷீட் எதுக்கு மேம்? அதாவது இப்ப எவ்வளவு ATP கிடைச்சதுன்னு உனக்கு தெரியணும்லடா, எவ்வளவு எனர்ஜி வந்தது. ஒரு குளுக்கோஸ உடைச்சினா எவ்வளவு எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சதுன்னு உனக்கு தெரியணும்ல. ஓகே மேம். அதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட். உங்க ஸ்டேட் போர்டு புக்ல கூட இது போட்டிருப்பான், பட் அவன் ஒரு இடத்துல தப்பா போட்டிருக்கான். net product gained during aerobic respiration இருக்கு மேம். ரெஸ்பிரேஷன் கீழ வரும். படிச்சியா இதெல்லாம்? ஒண்ணா படிங்க மேம். இப்ப நம்ம என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்னு இங்க எழுதுவோம். ATP-ஆவும் கிடைச்சது நம்மளுக்கு, ATP-NADP-ஆவும் கிடைச்சது இல்லையாமா? வாய் தரங்க பசங்களா. ATP-ATP-ஆ கிடைச்சதை இங்க எழுதலாம், ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதலாம். ATP-NADP-ஆ கிடைச்சு அந்த NADP-ய நீங்க எவ்வளவா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படிங்கறத இந்த காலம்ல எழுதலாம். சொல்றது புரியுதா? Yes ma'am. Yes ma'am. இங்க நம்ம ரியாக்ஷன்ஸ் எழுத போறோம். இங்க ATP-ஆ எவ்வளவு கிடைச்சது, NADP-ஆ எவ்வளவு கிடைச்சது, NADP-யோ இல்ல FADP-யோ ஏதோ ஒண்ணு எவ்வளவு கிடைச்சது, இத நீங்க எவ்வளவு ATP-ஆ கன்வெர்ட் பண்ணீங்க. நான் சொன்னேன்ல ஒரு NADP-னா 3 ATP அந்த மாதிரி. அதெல்லாம் இங்க எழுத போறோம். ரெடியா இருக்கீங்களா? இது வரைக்கும் எழுதுங்க, உங்க நோட்ல டக்குன்னு எழுதுங்க. என் கூட போய் நீங்க பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டு வரணும். எழுதியாச்சா? Yes ma'am. ஓகே. கிளைகோலைசிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ATP நோ சொல்லும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா சொன்னீங்களா இல்லையா? ATP நோ அப்புறம் இது ATP நோ வாட்டர். மொத்தமா 4 இடத்துல நீங்க ATPன்னு சொன்னீங்களா? எஸ் மேம். நீங்க சொன்னதை இங்க எழுதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கிளைகோலைசிஸ்ல நம்மளுக்கு 4 ATP ஃபார்ம் ஆனாலுமே கூட அதுல 2 வந்து கிளைகோலைசிஸே யூஸ் பண்ணிக்கும். இப்ப எப்படி சொல்றேன், இப்ப அம்மா நம்மளுக்கு 10 சப்பாத்தி பண்ணி கொடுக்குறாங்கன்னா 2 அவங்களுக்கு எனர்ஜி வேணும்ல சாப்பிடறதுக்கு, அது மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அத நம்ம கடைசியில கழிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளைகோலைசிஸ்ல ஃபார்ம் ஆன 4 ATP-யை எழுதிடலாம். சரியா? NADP ஒரு இடத்துல தானே எழுதுனீங்க, ஆனா அங்க நீங்க 2 டைம்ஸ் போட்டிருப்பீங்க, 2 மாலிக்யூல்ஸ் போட்டிருப்பீங்க. சோ 2 NADH நீங்க போடுறேன். இப்ப 2 NADHனா எவ்வளவு ATP? அப்பனா 380 தான். RATP கரெக்ட்டா. ஒரு NADH அப்ப உங்களுக்கு 2 NADHனா வாய் தரங்கம்மா. 6 ATP கரெக்ட்டா? எஸ் மேம். அப்ப ATP-யா 6ஆம் கன்வெர்ட் பண்ணி நான் எழுதிட்டேன்.
அடுத்த ரியாக்ஷன் ஆக்சிடேட்டிவ்ல நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஏடிபி கிடைச்சது உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ்ல ஏடிபியா கிடைச்சதா கிடைச்சதா அதுதான் நான் உன்ன கேட்கணும் கிடைக்கவே இல்ல கிடைச்சதா முதல்ல கிடைக்கவே ஆக்சிடேட்டிவ்ல நம்மளுக்கு கிடைக்கவே இல்ல சோ நான் இப்படி 0 போட்டுறேன் NADH எத்தனை கிடைச்சது 1 ஒரு இடத்துல பட் 2 NADH ன்னு இருக்கும் பாருங்க ஈக்குவேஷனை கவனிங்க எஸ் மேம் சரியா 2 NADH அப்ப இது எத்தனை ATP 6 மேம் 6 ATP 6 ATP யா அடுத்து கிரெப்ஸ் சைக்கிள் போவோமா போலாம் மேம் ஓகே கிரெப்ஸ்ல ATP எத்தனை இடத்துல கிடைச்சிருக்கு ஒரு இடத்துல தான் கிடைச்சிருக்கு ஒரு இடத்துல தான் கிடைச்சிருக்கு ஒரு மாலிக்யூல் ஆஃப் பைருவிக் ஆசிடுக்கு ஒரு இடம் அப்ப ரெண்டு வாட்டி சைக்கிள் ரெண்டு மாலிக்யூல் ஆஃப் பைருவிக் ஆசிடுக்கு வாய் தரங்கம்மா இருங்க நான் திருப்பி ஒரு வாட்டி அந்த இது போறேன் அப்பதான் உங்களுக்கு மேம் இங்க யாரும் மியூட்ல போடு இந்த சைக்கிள் பாக்குறீங்கல்லம்மா வாய் தரங்கடா இந்த சைக்கிள்ல ஒரு இடத்துல தானே ஏடிபி இருக்கு ஒயிட் போர்ட் தான் மேம் இருக்கு ஒரு இடத்துல தானடா ஏடிபி இருக்கு எஸ் மேம் இது ஒரு பைருவிக் ஆசிட் தானே இந்த மாதிரி சொன்னீங்க நமக்கு ரெண்டு மாலிக்யூல் ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்ப கிரெப்ஸ் போகும்போது எத்தனை ஏடிபி ரெண்டு ஏடிபி NAD பாருங்க 3 இடத்துல இருக்குது 1 2 3 ரெண்டு சைக்கிள்னு பொழுது எத்தனை NADP சொல்லணும் 6 NADP 6 NADP விளங்குதா இல்லையா எஸ் மேம் அதே மாதிரி ஒரு FAD அப்ப ரெண்டு சைக்கிள்னு பொழுது ரெண்டு FAD இப்ப மியூட்ல போடுங்க நான் ஒயிட் போர்டு போறேன் சோ ரெண்டு சைக்கிள்ன்றதால ATP உங்களுக்கு ரெண்டு கிடைச்சது இங்க NAD எத்தனை கிடைச்சது மேம் இன்னும் ஒயிட் போர்டு வரல மேம் ஒயிட் போர்டு வந்துருச்சா எஸ் மேம் சரி இப்போ இங்க பாருங்க எத்தனை NAD மா 6 NAD யா வாய திறக்காதீங்க மா மத்தவங்க எல்லாம் மியூட்ல போடுங்கமா என்ன பண்றீங்க மியூட்ல போடாம அன்மியூட் போட்டுட்டு எனக்கு காத்து தான் கேக்குது ஆன்சர் சொல்றவங்க மட்டும் சொன்னீங்களா திருப்பி மியூட்டுக்கு போங்க கிரெப் சைக்கிள்ல எத்தனை ADP பாத்தீங்க NAD பாத்தீங்க 6 மேம் 3 ரெண்டு சைக்கிள்ன்றதால 6 சரியா எஸ் மேம் 6 NAD 6 NAD னா எத்தனை ATP 18 மேம் 18 ஓகேவா அடுத்து எத்தனை FAD பாத்தீங்க ரெண்டு மேம் ரெண்டு சைக்கிள் ஒரு சைக்கிள் ரெண்டு சைக்கிளுக்கு ரெண்டு பாத்தீங்க ஒரு FAD is equal to 2 ATP நான் ஏற்கனவே சொன்னேன் எஸ் மேம் அப்போ இங்க எத்தனை ATP நான் போடணும் 4 ATP சரியா 22 ஆயிடுச்சா சோ டோட்டலா ATP ஆவே நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 4 + 2 6 இந்த சைடு உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு கிடைச்சிருக்கு 34 சோ டோட்டல் ATP நம்மளுக்கு எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொல்லணும் 34 + 6 is equal to 40 ATP இதுல நான் சொன்னேன் கிளைகோலைசிஸ்ல ரெண்டு மைனஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் -2 so 40 - 2 38 ATP தான் ஆன்சர் சோ ஒரு குளுக்கோஸ உடைச்சா உங்களுக்கு 38 ATP கிடைக்குமா பேலன்ஸ் ஷீட் இது புரிஞ்சுதா மேம் இந்த மூணு சைக்கிள்ஸ் தான் கையில அந்த ETS கிடையாது ETSல தான் நீங்க இதுதான் பண்றீங்க ETSல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா NADP FAD ஆவும் கிடைச்சத ATP மாத்துவீங்க அது ஒண்ணுதான் நடக்கும் ETSல அதனால அதுக்கு ஒண்ணும் கிடையாது இது புரிஞ்சுச்சா எஸ் மேம் புரிஞ்சுச்சு மேம் கிளியரா இருக்கா எல்லாருக்கும் இவ்வளவு நாளா இது கஷ்டம் தானே நினைச்சிட்டு இருந்தீங்க பேலன்ஸ் ஷீட் எஸ் மேம் எவ்வளவு ஈஸி பாருங்க ADP க்கு எனர்ஜி கிடையாதுமா ADP combines with ATP
ஏடிபி அதாவது ஏடிபி கம்பைன்ஸ் வித் ஒன் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேரும் பொழுது ஹை பாண்ட் ஆஃப் எனர்ஜியோட சேரும். அதுதான் ஏடிபி. ஏடிபிக்கு தான் என்ன ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா, பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மண்ணுல இருந்து தண்ணி எடுக்கணும்னா எனர்ஜி தேவை, இலை அசையணும்னா எனர்ஜி தேவை, போட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா எனர்ஜி தேவை. எல்லாத்துக்கும் இந்த எனர்ஜியை அது யூஸ் பண்ணிக்கும்னு அர்த்தம். மேம் இந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி மேம் நீட்ல கேட்பாங்க? கேட்கலாம். கிளைகோலைசிஸ்ல எவ்வளவு ஏடிபியா கிடைச்சது, எவ்வளவு என்ஏடி கிடைச்சது, எவ்வளவு என்ஏடியா ஏடிபியா எப்படி கன்வெர்ட் பண்ணீங்க, இது மாதிரிலாம் கேட்கலாம். இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியா ஆன்சர் அவ்வளவுதான். ஈஸியா இதெல்லாம் மனப்பாடமே பண்ண வேணாம். கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா எழுதி போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நான் இடிஎஸ் போலாமா? எஸ் மேம். சரியா? இடிஎஸ் போறேன் திருப்பி. இது உங்களோட ஸ்டேட் போர்டு பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. முடியும்னா படிங்க, இல்லன்னா விட்டுடுங்க. இது படிச்சது ஆல்ரெடி, அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆமா மேம் இல்லனா மேம் ஆக்சில் அசிட்டேட் மாலிட்ல இருக்கு, ஆசிட்லாம் ஹீட் ஆயிடுச்சா? அப்படிலாம் இல்லடா, அது அவ்வளவு நெசசிட்டி கிடையாதுன்றதால அவங்க சிட்ரேட்ல இருந்து டைரக்டா இங்க வந்துட்டாங்க. சரியா? நம்மளோட என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும். பட் என்சிஆர்டில இருக்கிறது தான் உங்களுக்கு நீட்டுக்கு போவாங்க. இது உங்களுக்கு முடியும்னா படிங்க, ஸ்டேட் போடுது, இல்லன்னா விட்டுடுங்க. படிச்சதான் தேவையில்லாம அதையும் இதையும் போட்டு குழப்பின்னு எதையும் படிக்காம விட்டுடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்கடா. உனக்கு ஆனா டைம் இருக்குன்னா நீ படி. கிளைகோஸ் படிச்சிடலாம். இதான் படிக்க கஷ்டம். கிளைகோஸ் எல்லாத்துக்கும் என்சைம் வரும். அதுக்கும் தான் வரும். அது ஈஸி மேம். கிளைகோஸ்ல என்சைம் ரொம்ப வராது மேம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டஃப் டஃப் 10 ஸ்டெப் தானே. டைம் ஈஸியா இருக்கு. சுத்தலா இருக்க ரொம்ப குழப்பமா இருக்கும். சரி சரிடா, இப்ப இடிஎஸ் போலாம்டா. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இடிஎஸ் போயிடலாமாமா? போலாம். ஓகே. சோ இடிஎஸ்னா இங்க பாருங்க, இடிஎஸ் எங்க நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். இடிஎஸ் நடக்கும் மைட்டோகாண்ட்ரியா. நான் இது கொடுக்குறேன்மா, நியூ ஷேரிங் ஒயிட் போர்ட் கொடுக்குறேன். இது கிளியர் இல்ல, நான் இத கிளியர் பண்ணிரலாமா? எது மேம்? எஸ் மேம், கிளியர் பண்ணிரலாமா? இங்க பாருங்க, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இது எங்க நடக்குதுன்னா உங்களோட மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. இதுதான் உங்க மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் மெம்பரேன். இது உங்க மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன். outer membrane, இந்த இடத்துக்கு பேரு நடுவுல இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஸ்பேஸ்க்கு பேரு இன்டர்மெம்பரேன். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் ஸ்பேஸ். சரியா? ஸ்பேஸ். இது வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் எழுதுவா, அப்புறம் நீங்க கேப்பீங்க அத சொல்லுங்க மேம் அப்படின்னு. மெம்பரேன் நடுவுல இந்த இடம் இருக்குல்ல, இதுக்கு பேரு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஓகே மேம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல தான் உங்களோட கிரெப்ஸ் சைக்கிள் முடிஞ்சது. உங்களோட கிரெப்ஸ் சைக்கிள் மேட்ரிக்ஸ்ல முடிஞ்சு NADயும் FADயும் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு கிரெப்ஸ் சைக்கிள் மேட்ரிக்ஸ்ல முடிஞ்சு NAD FAD ஃபார்ம் ஆனது. இந்த இடம் இருக்குல்லப்பா, இந்த ஸ்பேஸ், இங்கதான் சில காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4, காம்ப்ளெக்ஸ் 5ன்னு இங்க இருக்கும்.
இந்த அஞ்சாவது காம்ப்ளெக்ஸ் தான் அன்னைக்கு நான் செல் ஆர்கனல் சொன்னேன்ல F0 F1 பார்ட்டிகல் இப்படி தேங்காய் முடி மாதிரி இருக்குதுன்னு அது இதுதான் அது இந்த அஞ்சாவது காம்ப்ளெக்ஸ் தான் அது சரியா இப்போ இங்க இருந்து உங்களுக்கு கிளம்பின இந்த NAD வந்து இந்த இடத்துல போய் இங்க இருந்து கிளம்பின இந்த NAD எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்பா இங்க இருந்து இங்க ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்கா பண்ணிக்கிட்டே வந்து கடைசி அஞ்சாவது காம்ப்ளெக்ஸ் குள்ள வரும் பொழுது அஞ்சாவது காம்ப்ளெக்ஸ் குள்ள ஏடிபேஸ் என்சைம்னு ஒண்ணு இருக்கும். ஏடிபேஸ் என்சைம் அஞ்சாவது காம்ப்ளெக்ஸோட தலையில ஏடிபேஸ் என்சைம் இருந்து இதுதான் வந்து ஏடிபியா மாத்தும். இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். நான் ஒரு ஓவரால் லுக் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். எங்க இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். டீடைலா இப்ப உள்ள போறேன். சரியா? போட்டுமா? இது ஒரு ஐடியா கிடைச்சுச்சா? எஸ் மேம். இந்த ஐடியா இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இத வச்சுட்டு நான் உள்ள போறேன். இங்க பாருங்க NCERT-ல இந்த மாதிரி ஒரு பேஜ் பார்த்திருப்பீங்க. இங்க போட்டிருக்கான் பாருங்க, இதுதான் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ல இருக்கிற NAD இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் வழியா வெளியே போய் திருப்பி 5th காம்ப்ளெக்ஸ்ல உள்ள வந்து ஏடிபியா மாறுது. இதுதான் அந்த பிக்சர். இவ்வளவு அந்த பிக்சர் அப்படி பாத்தீங்களா நீங்க? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ், இது மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இங்க பாருங்க, இது உங்க ஸ்டேட் போர்டு புக்ல இருக்க பிக்சர். பாத்துட்டீங்களா? இங்க பாருங்க, இங்க 1 இருக்க இடத்துல காம்ப்ளெக்ஸ் 1, 2 இருக்க இடத்துல காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4, காம்ப்ளெக்ஸ் 5 தான் அந்த F0 F1 பார்ட்டிகல். நம்ம அன்னைக்கு படிச்சோம் செல் ஆர்கனல்ல. இது தலையில தான் அந்த ஏடிபேஸ் என்சைம் இருக்கும். இது உள்ள வரும்போது, அதாவது இவங்க இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் இங்க போதுமா உங்களுக்கு தெரியுதா? எஸ் மேம். எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல கிரெப்ஸ் முடிஞ்ச உடனே NAD 3 இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம்ல. எஸ் மேம். அந்த 3 இடத்துல ஃபார்ம் ஆன NAD-யும் இப்படி 1க்கு போகும் ஃபர்ஸ்ட். அப்புறம் 1ல இருந்து 2க்கு வராது NAD. 1ல இருந்து ஸ்ட்ரைட்டா 3க்கு போகும். புரியுதா? 3ல இருந்து 4, 4ல இருந்து 5க்கு. ஏன் 2க்கு போகாது? 2 ஏன்னா கீழ இருக்குது, அது வெறும் FAD-க்கு தான். FAD மட்டும். ஆமா, FAD நீங்க தான் இருக்கு. ஓகே மேம். ஆமா, அதனால தான் FAD கீழ இருக்குது. நீங்க பார்த்தாலே தெரியும். சோ இது இப்படி போய் இந்த 2 ஹைட்ரஜன் உள்ள வருதுல்ல. இங்க பாருங்க தெரியுதா? இது இங்க இருந்து வெளியே தள்ளன ஹைட்ரஜன், மெம்பரேன் ஸ்பேஸ்ல இருக்க ஹைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ் 5க்குள்ள வரும்போது இந்த ADP-ய ATP-யா மாத்திரும். இதுதான் நம்மளுக்கு ETS. ETS-னா என்ன? இதுதான் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஒவ்வொரு வாட்டி இவங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் புரோட்டான் உள்ள போகுது, ஸ்பேஸுக்கு போகுது. ஸ்பேஸ்ல போற புரோட்டான் உள்ள வந்து ATP-யா மாறிடும்னு அர்த்தம். ஓகே மேம். இது கிளியரா எல்லாருக்கும்? எஸ் மேம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் 1, 2, 3, 4, 5க்கு பேர் இருக்கு. அந்த பேரை மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். பாருங்க, இந்த நேம் யாரா படிங்கம்மா. பேர் வரல என்ன? நான் வந்துருச்சு. NADH dehydrogenase. இருங்கம்மா ஒரே நிமிஷம். இப்ப புரியுதா NAD ஏன் இந்த என்சைமால மாறுதுன்னு? ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் என்ன? NAD dehydrogenase. அப்ப இது NAD தான பண்ணணும். இப்ப செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது FADH. வெரி குட். தேர்ட் படிங்க. CYP னா என்ன? சைட்டோக்ரோம் டா. ஓகே மேம். சைட்டோக்ரோம் BC1. BC1. இதெல்லாம் எலக்ட்ரான். அதாவது இப்ப எப்படின்னா, இப்ப இந்த சிமெண்ட் எல்லாம் பாண்ட் இந்த கொளுத்து வேலை செய்யறாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அவங்க எப்படி ஒரு சிமெண்ட அந்த தலையில இருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் பண்றாங்களோ, அது போல இவரு காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5 அந்த எனர்ஜியை வச்சு ATP. இதுதான்டா BC னா என்ன? C னா என்ன மேம்? அது ஒரு என்சைமா? இல்லடா, சைட்டோக்ரோம் B and C. சைட்டோக்ரோம்ல வகை இருக்கு. சைட்டோக்ரோம் B, சைட்டோக்ரோம் C, சைட்டோக்ரோம் A ன்னு கைண்ட்ஸ் இருக்கு. அதுதான் இது. ஓகே மேம். காம்ப்ளெக்ஸ் 4 வந்து சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். 5 வந்து ATP சிந்தேஸ். அது என்ன பண்ணிரும் நம்மளுக்கு? ATP பண்ணிடும் எல்லாத்தையுமே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
சோ இடிஎஸ்னாலே என்ஏடியையும் எஃப்ஏடியையும் ஏடிபியா மாத்தணும். நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கடைசியா மாத்துனீங்க பத்தியா, அந்த ப்ராசஸ் தான் இடிஎஸ். மேம் இந்த இடிஎஸ் வந்து என்ன क्वेश्चन கேட்பாங்க கேட்டா? நேம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ் கேட்கலாம். கேட்பாங்களே. இதோ இங்க நான் சொன்னேன்ல, ஒரு NADH = 3 ATP, ஒரு FADH = 2 ATP, இதெல்லாம் கூட கேட்கலாம். இதெல்லாம் மறக்க மாட்டேன். ஓகேவாமா? கிளியரா? ஓகே மேம். சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன படிச்சோம் சொல்லுங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். 4 சைக்கிள்ஸ் பார்த்தோம். 4 சைக்கிள் பார்த்தோம். 4 சைக்கிள்ல முதல்ல கிளைகோலைசிஸ்ல எது என்னவா மாறுச்சு? குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிட் பைருவேட் மாறிடுச்சு. 2 molecule of 2 molecule of pyruvic acid. So oxidative decarboxyl வந்து அந்த பைருவேட் வந்து அசிடைல் CoA வா மாறுச்சு மேம். வெரி குட். இப்போ கிரெப்ஸ் சைக்கிள்ல அசிடைல் CoA வந்து எனர்ஜியா மாறிச்சு. வெரி குட். அப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல எனர்ஜி வந்து மைட்டோகாண்ட்ரியால ஸ்டோர் ஆகும் ஏடிபியா. அவ்வளவுதான்டா. சூப்பரா. ஈஸியா இருக்காடா இந்த லெசன் இப்போ உங்களுக்கு? கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நீங்க ஹோம் ஒர்க்குக்கு இந்த சைக்கிள்ஸ் மட்டும் பார்க்காம வரைஞ்சி அனுப்புனீங்கன்னா சந்தோஷம். முடிஞ்சா வெறும் கிளப்ஸும் இதுவும் மட்டும் போதும், மத்ததெல்லாம் ஈஸி தான். ETSக்கு just write down the complexes. Are you getting it? Yes ma'am. ETSக்கு just காம்ப்ளெக்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணி எழுதுங்க போதும், வேற எதுவும் வேண்டாம். நாளைக்கு உங்களுக்கு ஆம்பிபோலிக் பாத்வேவும் இதுவும் சொல்லி கொடுத்துறேன். ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட், அது ரொம்ப சின்ன டாபிக் தான், டக்குன்னு முடிஞ்சிரும். முடிஞ்ச பிறகு நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிடுவோம், நாளைக்கு போட்டோசிந்தசிஸ். சூப்பரா முடிச்சிட்டோம் பாருங்க. பிளான் பிசியாலஜி தயவு செஞ்சு நல்லா படிங்க, கிளியரா படிங்க. ஏன்னா டவுட் இருந்தா கேளுங்க, மறக்காதுமா. நான் யூஸ்வலா உங்களுக்கு ட்ரிக்ஸோட தானே இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். I don't think you will forget மும்தாஜ். ஓகே, ஞாபகம் வச்சுப்ப, நீ பயப்படாம படி. கொஞ்சம் மணி கேட்டீங்கன்னா படிச்சிடலாம். இந்த கிளைகோஸ்ல நீங்க ஸ்டெப்ஸ் சொன்னீங்கல, அந்த மாதிரி அதே மாதிரி கிரெப்ஸ் சைக்கிள்ல சில ஸ்டெப்ஸ் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லையா? தேவையில்லைன்னு இல்லடா, ரொம்ப போனா நீ காம்ப்ளிகேட் ஆயிருவ. சரியா? அப்புறமா இருக்கிறதே படிக்காம விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை. நீ ஃபர்ஸ்ட் இது படிச்சு முடி, அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது நம்ம அதுவும் பார்க்கலாம். சரியா? ஏன்னா ரொம்ப கிரெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு NCERT லெவல்ல கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. பட் இந்த வருஷம் உங்களோட ஸ்டேட் போர்ட்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொடுத்திருக்கான். சோ அதை நீங்க படிச்சு குழம்பிக்கிட்டீங்கன்னா இதுவும் போயிரும். அப்புறம் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க ஸ்டேட் போர்ட்லனா ஓகே. ஓகே, படிச்சிருக்கேன். ஆனா சைடுல அந்த என்சைம்ஸ் தான் படிக்கல, மீனம் படிச்சுதான். என்சைம் வாணாண்டா, விட்டுடா, ரொம்ப கஷ்டப்படாத. ஓகே அபியல் ரோஸ்லின், உனக்கு வேற யாராவது ஃப்ரெண்டுங்க இருந்தாங்கன்னா அவங்கள எடுத்து அனுப்ப சொல்லுடா. அம்மா அபியலுக்கு ஏதோ அந்த போட்டோ எடுத்ததுல ப்ராப்ளமா, கொஞ்சம் அவளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க கேர்ள்ஸ். ஓகேவா? சரிம்மா மும்தாஜ். குட், வெரி குட். மும்தாஜ் இனிமே மறக்கவே மாட்டாலாம். குட், தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ ஹோம் ஒர்க்கும் எழுதுங்க, நாளைக்கு பார்க்கலாம். மேம் இந்த கிளைகோசிஸ் சைக்கிள் அப்ப இந்த லாஸ்ட் ETP ல நேம்ஸ் மட்டும் அதானே? நேம்ஸ் மட்டும் போதும்டா, காம்ப்ளெக்ஸஸ் மட்டும் போதும். ஓகேவா? ஓகேடா, பை. பை மேம். பை, தேங்க்யூ மேம். சும்மா ஏதோ மைண்ட் மேப் மாதிரி நடக்கிற ப்ராசஸ் மட்டும் போட்டிருக்கேன், கரெக்டான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுருக்க. இதுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நீங்க சொன்னதை வச்சு போட்டிருக்கியா? சரி, நான் பாக்குறேன். கரெக்டான்னு பாருங்க. நான் அனுப்புறேன், சும்மா அனுப்புறேன். நான் யூசுவலா கிளாஸ் எடுக்கும்போது போனை பக்கத்துலயே எடுத்துன்னு வர மாட்டேன்டா. கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்துட்டு நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். சரியா? ஓகே. ஓகே.